சேய அன்பு உந்தி வனவாச மாதுடன் சேர்ந்த செந்தில் சேயா வம்பு உந்து இகழ் நீ சாசரர் அந்தகா சேந்தா என்னில் சேயவன் புந்தி பனிப்பானு வெள்ளி பொன் செங்கதிரோன் சேயவன் புந்தி தடுமாறவே தரும் சேதமின்றே. அழகினுடனும் மிகுந்த காதலுடனும் காணாறு பாய்கின்ற வள்ளிக்காட்டில் வாழ்ந்த வள்ளியுடன் காந்தர்வமணம் புரிந்த செந்தில் குமரக் கடவுளே, வலிமையில் மேம்பட்ட பகைமை உடைய இராக்கதர்களை அளித்தவனே, செந்நிறமான தெய்வமே என்று துதித்தால் செவ்வாய் புதன் சந்திரன் பிரகஸ்பதி வியாழன் ஆதித்தன் முதலாகி அவனுடைய பிள்ளையாகிய சனீஸ்வரன் இவர்களின் வக்கரத்தால் ஏற்படும் நமது சித்தத்தை மாறுபட செய்யும் தீமை இல்லாது போகும். 48 மூலம் சேயவன் புந்தி வனவாச மாதுடன் சேர்ந்த செந்தில் சேயவன் புந்தி கனிசா சராந்தக சேர்ந்தவெண்ணில் சேயவன் புந்தி பனிபானு வெள்ளி பொன் செங்கதிரோன் சேயவன் புந்தி தடுமாற வே தரும் சேதமின்றே. மதம் பிரித்தது. சேய அன்பு உந்தி வனவாச மாதுடன் சேர்ந்த செந்தில் சேய வன்பு உந்து இகல் நிசாசர அந்தக சேர்ந்த என்னில் சேயவன் புந்தி பனிபானு வெள்ளி பொன் செங்கதிரோன் சேயவன் புந்தி தடுமாற வே தரும் சேதம் இன்று ஏ. மனனம் செய்வதற்கு ஏற்றவாறு சேய அன்பு உந்தி வனவாச மாதுடன் சேர்ந்த செந்தில் சேய வன்பு உந்து இகல் நிசாசர அந்தக சேர்ந்த என்னில் சேயவன் புந்தி பனிபானு வெள்ளி பொன் செங்கதிரோன் சேய் அவன் புந்தி தடுமாறவே தரும் சேதம் இன்று ஏ. சேய அழகினை உடைய அன்பு இச்சையோடு வாஞ்சையோடு உந்தி கான்யாற்றின் வனவாச மாதுடன் காட்டில் வாசம் செய்த வள்ளியுடன் சேர்ந்த கூடியிருந்த செந்தில் சேய திருச்செந்தூரில் வாழும் குமார கடவுளே, வன்பு வலிமையில் உந்து உயர்ந்த இகல் பகைமை உடைய நிசாசரர் அந்தக நிசாசரர் அசுரர் குலம் அசுரர்கள் அந்தகன் காலனே அசுர குலத்திற்கு காலனே சேந்த கந்தனே சேந்தனே என்னில் என்று துதிப்பீராகில். சேயவன் செவ்வாய் கிரகம், புந்தி புதன், பனி பானு சந்திரன், வெள்ளி சுக்கிரன், பொன் வியாழன் குரு பகவான், வியாழன் செங்கதிரோன் சூரியன், செங்கதிரோன் சேய் சனி, சேய் அவன் செங்கதிரோன் சேய் சனி ஆகிய நவகிரகங்களின் வக்ரோதயத்தால் புந்தி தடுமாறவே தரும் சேதம் இன்று ஏ. நவகிரகங்களின் வக்ரோதயத்தால் புத்தியை சலனப்படுத்துகின்ற சேதம் இன்று கேடு இல்லை. எப்பொழுது கான் யாரோடும் புனத்திலிருந்த வள்ளியின் பேரில் அன்பு கூர்ந்த செந்தில் நாயகனே அசுரர் குல காலனே சேந்தனே என்று துதிக்கின்றவர்களுக்கு நவகிரகங்களின் வக்ரோதயத்தால் ஏற்படும் தீமை இல்லை. கோள் அறு பாடல்
என்ற தலைப்பின் கீழ் வந்துள்ளது இக்கந்தர் அந்தாதி. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் தண்டையும் சதங்கையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே என்ற கந்தர் அலங்காரம் நினைவிற்கு வருகிறது. வேயுரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் வெங்கை முடிமேல் அணிந்து என் உளமையை புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்னும் தேவார கோளறுபதிகம் நமக்கு நினைவிற்கு வருகிறது. அழகினை உடைய இச்சையோடு காஞ்ஞாற்றின் காட்டில் வாசம் செய்த வள்ளி நாயகியுடன் கூடியிருந்த திருச்செந்தூரில் நின்ற குமார கடவுளே, வலிமையில் உயர்ந்த மாறுபாட்டை உடைய அசுரர் குலத்திற்கு யமனானவனே கந்தனே என்று நீங்கள் துதிப்பீராகில் செவ்வாய் புதன் சந்திரன் சுக்கிரன் வியாழம் ஆதித்தன் அவன் சேய் ஆதித்தன் மைந்தன் சனியாகிய நவக்கிரகங்களின் வக்ரோதயத்தால் உங்கள் புத்தியை சலனப்படுத்துகின்ற கேடு சேதம் உங்களுக்கு வாராது. ஆகையால் நீங்கள் முருகன் கந்தன் சேந்தன் என்று துதித்தாலே போகும். கந்தர் அலங்காரம் 38 தினமும் மனனம் செய்ய வேண்டிய கந்தர் அலங்காரம். அதே போல் கந்தர் அந்தாதி 48 அலங்காரம் 38 அந்தாதி 48 தினமும் நித்திய பாராயணம் செய்ய வேண்டிய கந்தர் அந்தாதி. காஞ்ஞாரோடும் புனத்தில் இருந்த வள்ளி நாயகி பேரில் அன்பு கூர்ந்த செந்தில் நாயகனே அசுரர் குலாந்தகனே சேந்தனே என்று துதிக்கின்றவர்களுக்கு நவக்கிரகங்களின் வக்ரோதயத்தால் ஆகும் தீமை இல்லை. இக்கந்தரந்தாதி நவக்கிரக தோஷத்தை நீக்க வல்லது, நல்ல புத்தியையும் யுக்தியையும் கூட்ட வல்லது. ஆதலால் இது கோள் அரு பாடலாகும். மேலும் கந்தனை துதிப்பவர்கள் நவக்கிரகத்தை தொழ வேண்டும், துதிக்க வேண்டும் என்று கட்டளை இல்லை. நவக்கிரகங்களே இவனுக்குள் அடக்கம். தரணிதனில் 66 கோடி தீர்த்தமும் சரவணத்துள் அடக்கம். சாற்றுமோர் 7 கோடி மந்திரங்களும் உன் சடாட்சரத்துள் அடக்கம். ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ. விரதமிகு நவகோடி சித்தர்களும் உனது சுபபீஷணம் தனில் அடக்கம். மேலான தேவாலயங்களும் உன் அறுபடை வீட்டினிற்குள் அடக்கம். இரவி முதல் 30 முக்கோடி தேவரும் உன் இதய கமலத்துள் அடக்கம். இரவி முதல் சூரியன் முதலான நவக்கிரகங்கள் 9 நவகோள்களும் உன் இதய கமலத்துள் அடக்கம். 7 புவன முதல் அண்டங்கள் பலவும் உன் இடத்தினில் அடக்கமையா என்று ஒரு தனிப்பாடல். உந்தி கான் யாரு? சந்திரனை தனிபானு என்பது ஒரு அழகான பிரயோகம். சனி சூரியன் மைந்தர். சூரியன் தன் தவத்தில் ஒரு பாலா போற்றி என்கிறது சனி பகவான் தோத்திரம். கதிர் சேயே சூரியனின் சேயே காகமேறும் சனியனே என்று கூறுகிறது நவக்கிரக ஸ்தோத்திரம். யமனும் சூரியனுடைய பிள்ளைதான். விவஸ்வான் என்ற ஆதித்யனுக்கும் சாயாதேவி என்ற தேவிக்கும் பிறந்தவர்தான் யமன். ஆதலால் யமனை தமையனாக உடைய சனி
யமனும் சனியும் சகோதரர்கள். சேயவன் என்றால் செவ்வாய் நிறத்தவன். செவ்வாய் கிரகத்தை குறிக்கிறது என்கிறது திவாகரம். செந்தி வண்ணன் சேயிவை செவ்வாய் சிறந்த பெயரே என்கிறது பிங்களம். புதன் புத்தி என்றாலும் புதன்தான். புத்தி மிதுனம் பொருந்த என்கிறது பரிபாடல். புத்தி தூதன் பச்சை புதனே என்கிறது பிங்களம். சேய அன்பு உண்டி வனவாச மாதுடன் சேர்ந்த செந்தில் சேய வன்பு உந்து இகல் நிசாசர ரந்தக சேர்ந்த எண்ணில் சேயவன் புந்தி பனி பானு வெள்ளி பொன் செங்கதிரோன் சேய் அவன் புந்தி தடுமாறவே தரும் சேதம் இன்று ஏ. இப்பாடலில் ராகு கேது சொல்லப்படவில்லை. 7 கிரகங்களே சொல்லப்பட்டன. இவை இரண்டையும் நாம் உபசாரமாக சேர்த்து சொல்லப்பட்டதாக சொல்ல வேண்டும். இவை இரண்டும் சாயா கிரகங்கள், தங்களுக்கென்று சொந்த வீடு இல்லாதவை, ஆதலால் சொல்லப்படவில்லை. இக்கந்தர் அந்தாதியை பயணத்தின் போதும் உறங்கச் செல்லும் போதும் ஓதினால் மிக்க பலன் உண்டு. இக்கந்தர் அந்தாதிக்கு மேலும் விளக்கம் தேவையில்லை. முருகனே சரண் என்று சரணடைந்தவர்களுக்கு நவக்கிரக கோள்களால் எந்தவித ஒரு பாதிப்பும் இல்லாது நல் வாழ்க்கையை தொடரலாம் என்பது உள்ளார்ந்த கருத்து. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. முருகாசரணம். கடல்